மேலும் சாட்டை துரைமுருகன் இவன் இந்த தாவேகா கட்சி 234 தொகுதியிலும் தோக்கும். விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய 2 தொகுதிகளிலும் கண்டிப்பா அவர் ஜெயிக்க போறது கிடையாது, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட வின் பண்ணல. ரிசல்ட் என்ன ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங்ல வரைக்கும் ஒரு கட்சி ஒரு சீட்டு கூட வின் பண்ணல அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். மேலும் எல்லா இடங்கள்லயுமே டெபாசிட் காலியான ஒரு கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். சரி, இந்த சாட்டை துரைமுருகன் அன்னைக்கு இவ்வளோ தரைக்குறைவா இந்த கட்சியெல்லாம் மேலே வருமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சரி இந்த தாவேகாவோட வெற்றிக்கு பின்னர் நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த எலெக்ஷனை பார்க்கும்போது தான் தெரியுது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. மேலும் நடிகர் பின்னாடி நடிகர் மோகத்தினால இவங்க எல்லோருமே அங்க ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம திமுக மேல இருந்த வெறுப்பும் தாவேகாவோட இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினரும் திமுகவோட எதிர்ப்பா தான் வந்திருந்தீங்க. ஆனா நீங்க இந்த கடந்த 2 வருடங்களா, அதாவது தாவேகா கட்சி ஆரம்பிச்சு உங்ககிட்ட சேர போறது இல்ல, உங்களோட கொள்கைக்கு அவங்க அடிப்பணியில இல்ல, உங்க கொள்கைக்கு அவங்க ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க, அதாவது சீமான் அவர்களோ இந்த சாட்டை துரைமுருகனோ என்னென்னலாம் பேசினாங்க, என்னென்னலாம் அவதூறு பரப்புனாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறது இருக்கு, டெய்லி 1.5 GB டேட்டா அப்படிங்கிறது இருக்கு. நீங்க போடுற 20 நிமிஷம் வீடியோ அதை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்களா? இல்ல இப்படி ஸ்டேஜ் ஏறி பேசுறத உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளே அதை ஒத்துப்பாங்களா? ஏன் நாம் தமிழர் கட்சியினர் யாருமே விஜய் ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்களா? விஜயோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? நாங்க மட்டும்தான் கரெக்டான பாலிடிக்ஸ் பண்றோம், மீதி வர்றவன் எல்லாருமே தற்கூரி அப்படிங்கிற பாணியில தான் ரஜினிகாந்த் வந்த போதுமே பேசினாங்க. அவரோட குடும்பத்தையும் ரொம்ப இழிவா பேசியிருந்தாங்க. இன்னைக்கு அதே அரசியலை கையில எடுத்து இவங்க என்ன எதிர்ப்புக்காக வந்தாங்க, திமுகவை எதிர்க்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அதையே மறந்துட்டு முழுக்க விஜய் 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 விஜய். சரி, ஓகே, இப்படி பேசுனதுக்கு விஜய் அவர்கள் எதுவும் பதில் கொடுத்தாரா, இல்ல அவர் பதில் விமர்சனம் வச்சாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இவங்களை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. இவங்களோட பேரை கூட ஒரு ஸ்டேஜில் கூட விஜய் அவர்கள் உச்சரித்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க மறுபடியும் அவர் மேல பரப்புன அந்த அவதூறு, தரக்குறைவான பேச்சுகள், இந்த மாதிரியான விஷயங்களால மக்களுக்கே உங்க மேல வெறுப்பு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ல தெளிவா தெரியுது. ஆனா அந்த தோல்வியை ஒத்துக்கொள்ளாம இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த தம்பிமார்கள். என்னன்னு கேட்டா, நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சவங்க எல்லாம் அறிவாளிகள், மற்ற கட்சியை ஆதரிக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்றது எந்த வகையில எடுத்துக்கிறது? எல்லாருமே உங்களோட மக்கள் தானே, எல்லா தமிழர்களுமே உங்களோட மக்கள் தானே. ஒரு அரசியல்வாதியா இருக்க பட்சத்துல அந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை ஏற்கக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இத்தனை நாள் ஒரு புது கட்சி வந்தது அதன் மேல விமர்சனம் வச்சாங்க. சரி, ஓகே, அது நார்மலா பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, ஓகே, இதை அடுத்து அந்த கட்சிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள போட்டு கடிச்சாங்க. சரி, ஓகே, இதுவும் பொதுவாக அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு அதே கட்சியை ஜெயிக்க வச்ச அந்த மக்களை தற்கூரி, அந்த மக்களே அறிவில்லாத மக்கள் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. அந்த தேவையை கொடுக்கக்கூடிய தலைவனை அவங்க பெருவாரியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நீங்க மக்கள் மேலே திருப்பியும் பழிய போடுறீங்க அப்படின்னா இதை எந்த வகையில நியாயமா எடுத்துக்கிறது? உங்க மேல நீங்க எப்போதான் தப்பு இருக்கு அப்படிங்கறத உணர போறீங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. உங்களோட நாகரிகமற்ற பேச்சு, உங்களோட இந்த தரக்குறைவான பேச்சு மக்களிடையே பெரும் வெறுப்பை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறத இப்பயாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய கொள்கை, உங்களோட கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு கொள்கை தான், அதை யாராலையுமே தவிர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க அதை ரொம்ப தெளிவா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா கொண்டு போய் மக்கள்கிட்ட கண்டிப்பா சேருங்க, நல்ல வகையில சேருங்க. உங்களுக்கான ஓட்டு கண்டிப்பா எப்பயுமே குறையாது. ஆனா அடுத்தவனை உட்காந்து என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், அவன் அமைதியா தானே இருக்கான்,
போடு என்ன வேணா பேசு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னும் எத்தனை நாள் நீங்கள் களத்தில் இருந்தாலும், எத்தனை வருடங்கள் நீங்கள் களத்தில் இருந்தாலும் இதே ஜீரோவில் தான் நீங்கள் இருக்கணும். ஏற்கனவே 8% இருந்த உங்களோட வாக்குகள் அப்படிங்கிறது 4% குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்பயாவது கொஞ்சம் உங்கள் கட்சிக்காக பாடுபடுங்க. தாவேக்காவோட இந்த வெற்றிக்காக பல பேரும் அவங்களோட பாராட்டுகள் அப்படிங்கிறது தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. டைகர் ஷ்ராஃப் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ஹிந்தி மூவிகளில் நடிக்கக்கூடிய ஆள். அவருமே விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர், மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோகன்லால் அவர்கள், இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் நீங்கள் ஒரு சாதனையை படைச்சிருக்கீங்க, இந்த சாதனை இப்படியே தொடரணும் அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. மக்களுக்கு நீங்கள் கொடுத்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றிட்டாங்க உங்களை எலெக்ட் பண்ணது மூலியமா. அதே போல் நீங்களும் அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுங்க அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் திமுக சைடில் இருந்து என்ன சொல்லப்படுது, இந்த தோல்வியை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னும் போது, அந்த தலைவர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் இந்த மக்களோட தீர்ப்புக்கு நான் தலை வணங்குறேன், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை விட்டுட்டு போகிற ஆட்கள் கிடையாது, கண்டிப்பாக மக்கள் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு அவர் சொன்னதா தகவல்கள் பார்க்க முடியுது. இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படின்னு சொல்றது. வெற்றிய தோல்வி எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்பவன் தான் சரியான தலைவன் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவருக்குமே உள்ளுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கடந்த 5 ஆண்டு ஆட்சிகளில் நீங்க பண்ண அந்த அராஜகங்கள், இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், பல போராட்டக்காரர்களை இழுத்துட்டு போயிட்டு அடிச்சது, உடைச்சது, கையை உடைச்சது, இது எல்லாமே உடனே சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மக்களை நீங்க ஏன் போய் சந்திக்கல அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வருது. இப்போ நாங்கள் தோத்ததுக்கு அப்புறமாவும் நாங்கள் மக்கள் கூட நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட ஆட்சி காலத்தில் எவ்வளோ போராட்டங்கள், அந்த போராட்டக்காரர்களை எப்படி அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 கோடி இந்த வடிகால் அமைப்பு அப்படின்னு வாங்கியிருந்தாங்க. ஆனாலுமே மழை பெஞ்ச பிறகும் 4 நாட்கள் தண்ணி நின்றது எல்லாமே இந்த ஆட்சி தான் நடந்தது. ஸோ அதுவுமே மக்களோட மனசில் இருக்கும், அதுவுமே மறந்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றம் நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் தான், எல்லா ஆட்சிகளிலுமே குற்றம் நடக்கும் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் திமுகவோட ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கக்கூடிய சில நபர், இந்த ரீசெண்டாக விளாத்திக்குளம் கேஸ் எடுத்துக்கோங்க, எஸ்வி சேகர் என்ன சொல்றான், புதருக்குள்ள வந்து லைட் போட முடியுமான்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் பொன்ராஜ்னு ஒருத்தன், அவன் என்ன பேசியிருந்தான் அடுத்த கட்சியோட பெண்களை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடை ஏறி பெண்களை எவ்வளவு இழிவா பேசினா அப்படிங்கிறதும் தெரியும். இந்த மாதிரியான ஆட்களாலேயே திமுக மேல இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மக்களுக்கு சுத்தமா விட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் நீங்க அராஜகம் பண்றீங்க அப்படிங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. இந்த ஒரு ரீசன்னால தான் இன்னைக்கு உங்களுக்குமே மக்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது. திமுக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும், திரை கவர்ச்சிக்காக ஒரு நபரை ஓட் போட்டு எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. எப்படி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமாவில் நடிக்கவே கிடையாது. சிஎம் ஸ்டாலின் அவர்களாவது ரொம்ப நாட்களாக அரசியலில் இருந்திருக்காரு, அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு, அவர் உள்ள வந்திருக்காரு, முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஓகே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஆனா அவரை துணை முதலமைச்சராக ஆக்கும்போது இந்த மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு இன்னும் புரியல, நாம என்ன பண்ணாலும் மக்கள் ஏத்துக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மனப்பான்மையோட இருந்தீங்களா? அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் அதற்கான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறன்ற பெயர்ல 3 வயது குழந்தையை விட்டு ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்களா? என்னதான் நிறைய டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிஎம்கே சைட் உள்ள கொண்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட இன்னொரு முகமான அராஜக முகத்தை காட்டியிருக்காங்க. மேலும் அதற்கான கண்டனங்கள் அப்படிங்கிறது பெரிதளவு வலுத்திருக்கா அப்படின்னு கேட்டா பெரிதளவு வலுக்கல. மேலும் ரீசெண்டா KN நேரு அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்திருந்தது. இதெல்லாம் பத்தி பேசக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் டைரக்டா ஜெயிலுக்குள்ள போடுறது, டைரக்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறது, காலைல 4:30 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான வேலைப்பாடுகளில் ஈடுபட்டிருந்தீங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காம இருப்பாங்களா? இன்னொரு விஷயம்,
இந்த மாதிரி ஓட் போட்டு நடிகரை எலெக்ட் பண்ணியிருக்காங்களே, இது வந்து நார்த் இந்தியன் பீப்புள் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. நார்த் இந்தியன் பீப்புள் முட்டாளும் கிடையாது, அவங்கள மாதிரி நாங்கள் இங்கே ஓட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை கொடுக்கறது யார், எந்த தலைவர் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி நியூஸ் சேனல் மட்டும்தான், டிவி சேனல் மட்டும்தான். அந்த நியூஸ் சேனல்ல அந்த மீடியாவில் என்ன போட்டாலும் மக்கள் நம்புவாங்க. இப்படிதான் மீடியா கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பல யூடியூபர்கள் அவங்களோட உண்மை முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்பவே கையில் இருக்கக்கூடிய அவங்க மொபைலை வச்சு வீடியோ எடுத்து அதை வெளியிடுறாங்க. அப்பப்பவே இவங்க பண்ற குற்றங்கள் எல்லாமே வெளியே வருது. அப்படின்னு இருக்கும்போது மக்களுக்கு தெரியாதா எந்த ஆட்சி நமக்கு வேணும் அப்படிங்கிறது? சரி, இன்னொரு பக்கம் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுற மக்கள் மட்டும்தான் நல்ல மக்கள், போடாத மக்கள்லாம் தற்கூரி, அவங்கெல்லாம் முட்டாள், அவங்களாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றத வன்மையா கண்டிக்கிறோம். இன்னொரு பக்கம் நேத்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு 4 இளைஞர்கள் தோத்துட்டோம், ஆமா தோத்துட்டோம், ஆனாலும் வந்து நாங்க வந்து அப்படியே ஓரமா முடங்கக்கூடிய கட்சி கிடையாது, மக்கள் கூட வந்து நிக்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டருக்கு ஓட்டு போட்டீங்க, இது என்ன மனப்பான்மைனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான சில கதறல்கள் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பல டெவலப்மெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, பல எஜுகேஷன் ஸ்கீம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா சாமானிய மக்கள், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள், சாதியால கஷ்டப்படக்கூடிய மக்கள், இவங்களுக்கெல்லாம் இவங்களோட பிரச்சனைகளை பற்றிலாம் நீங்கள் எப்போ பேச போறீங்க? டெவலப்மெண்ட் ஓகே. இன்னொன்று சொல்லுவானுங்க, நார்த் இந்தியாவை போய் பாரு, அங்கெல்லாம் நடக்காத கிரைம் கேஸா இங்கே நடக்குது அப்படின்னு வேற முட்டு கொடுப்பானுங்க. அது ஒரு செக்ஷன். நடிகர்களை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரா பதவி ஏற்கும் போது எங்க போயிருந்தீங்க? அதே போல பல பிரச்சனைகள் இங்க நடந்தது, பல போராட்டங்கள் நடந்தது. அன்னைக்கு நீங்க எங்க போயிருந்தீங்க வாய்ஸ் கொடுக்காம? பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் அப்படிங்கிறது பல பேரால முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், கவர்மெண்ட் ஊழியர்கள் அப்படின்னு. ஸோ இவங்களோட போராட்டம் மட்டும் இல்லாம அங்க போய் இந்த அரசுக்கு எதிராக பேசினவங்களை கையை காலை உடைக்கிறது, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது, எப்படி மக்களை ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்கள பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றுறது, வீட்லேயும் இறக்காம ஸ்டேஷன்லையும் இறக்காம சொன்ன இந்த வீடியோ எல்லாமே ரிலீஸ் ஆன போது நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் எங்கே போயிருந்தீங்க? அதாவது ஒரு டிஎம்கேவை பற்றி நீங்கள் நல்ல விஷயம் பேசுறது தவறே கிடையாது. அதே ஆட்சியில் ஒரு அவல நிலை நடக்குது, ஒரு அவலம் நடக்குது அப்படின்னா அதை பற்றியும் பேச வேண்டியது உங்களோட கடமை தானே. அப்போது நீங்கள் வந்து ஒரு பொதுநலவாதி அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து டிஎம்கேக்கு சொம்படிக்கிற, முட்டு கொடுக்குற ஒரு ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பல வாடக வாய்கள் எவ்வளவு தரைக்குறைவா பேசினாங்க ஒரு கட்சி தலைவரை பத்தி. நீங்க ஒரு நல்ல பாலிடிக்ஸ் பழகுனவங்க அப்படின்னா ஏன் அவனுங்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்கல? இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டேஜ் ஏறி பேசும்போது, பொன்ராஜ் பேசும்போதும், இந்த எஸ்வி சேகர் பேசும்போதும், இன்னைக்கு வந்து நாங்க தோத்துட்டோம், ஆமா மக்களோட நிப்போன்னு சொல்ற நீங்க எத்தனை வாட்டி வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா கிடையாது. இதே நக்கீரன் கோபால் அவர்கள் இதே தாவேகா சைட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவனை கொல்லணும், அவனை பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்னு பேசுவாரு. ஒரு ரிப்போர்ட்டர் பண்ணக்கூடிய வேலையை பாருங்க. அப்படி மற்ற கட்சிகள்ல நடக்கும்போது பேசின ஆளு திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகள்ல நடந்த எந்த பிரச்சனையை பத்தியும் பெரிதளவுல ஆக்ரோஷமா பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இதற்கு பெயர் என்ன? நீங்க பொதுநலவாதி, சமூக நலவாதி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது டிஎம்கேக்கு கொடுக்கிற முட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தர் எல்லா கட்சிகள்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க இன்னைக்கு வந்துட்டு தோத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த ஓட்டு போட்ட மக்கள்லாம் முட்டாளு, டிஎம்கே நிறைய விஷயம் உள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்க மக்களுக்கு திமுக செய்த நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. நீங்க சொல்லும் போது 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நல்லது நடந்தாலும் எந்த கெட்டது நடந்தாலும் நடுநிலையா நின்று பேசணும். அதை விட்டுட்டு வெறும் முட்டு கொடுக்கறது, சொம்படிக்கிறது மட்டும் பண்றதுக்கு பேர் பொதுநலவாதி இல்ல. நீங்களாம் வந்து மக்களை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. முட்டு கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கோங்க. மேலும் என்னோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய சில கொத்தடிமைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறமா, தாவேகா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு பார்க்கும்போது, பழைய தாவேகா மேல அவதூறு பரப்பக்கூடிய பரப்புன அந்த வீடியோக்களை எடுத்து
இந்த சோஷியல் மீடியாக்களில் ரீஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான எதிர்கருத்துகள் ஆல்ரெடி வைக்கப்பட்டது, அதற்கான எதிர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ ஒருத்தர் மேலே வைக்கப்பட்டிருக்கு, ஒரு தாவேகா வேட்பாளர் மேலே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் எப்போவோ சொல்லி முடிச்சிட்டாங்க, பதில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதான் பழைய அவதூறு வீடியோக்கள் அதெல்லாம் எடுத்து இப்போ ரீஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறி பிடிச்ச ஜாம்பிஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு நான் படிச்சவன், நான் அரசியல் தெரிஞ்சவன் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொல்றது சில பேர் அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணணும், மக்கள் கூட எப்பயுமே நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் பார்ப்போம். இவங்களோட சூளுரைலாம் எப்படி இருந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தான், வேற ஆளே கிடையாது, தமிழ்நாடே இனிமேல் எங்ககிட்ட தான், தமிழ்நாடே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா ஆட்களுமே இன்னைக்கு கதறதை பார்க்கும்போது அவங்களோட அரசியல் மாண்பு, அவங்களோட அரசியல் நாலேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, மேலும் வின் பண்ண இந்த தாவேகா அவங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க சொன்ன மாதிரியே நல்ல ஆட்சி அப்படிங்கிறது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்ப்போம். சிபி சத்யராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, கூட்டம் ஓட்டா மாறாது, மாறிடுச்சு, ஓட்டு சீட்டா மாறாது, மாறிடுச்சு, நடிகன் நாடாள முடியாது, நாடாள போறாரு, அவர் திரும்ப சினிமாக்கே நடிக்க போயிடுவாரு, வாய்ப்பே கிடையாது, அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும், அதை பார்க்க தான் போறோம். இனிமே விஜய் இவராக முடியாது, விஜய் அவராக முடியாது, இனிமே எவராலும் விஜயாக ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ட்வீட் பார்த்துருந்தேன். ஸோ அது ஒண்ணுதான் பதிலாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இத்தனை விமர்சனங்களை வச்சும் போதும் அதை எல்லாமே உடைச்சிட்டு அதை எல்லாமே மாற்றி மேலே வந்திருக்காங்க அப்படின்னும் போது மேலும் இனிமேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் விஜய் அவர்கள் லோயலா காலேஜில் படிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பாதியிலே அந்த படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணதா சொல்லப்படுது. அதே காலேஜில் இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டை வின் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம்மாக ஆக போகிறாரு அப்படின்னும் போது ரொம்பவுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பல பேர் அந்த மீம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேலும் ரொம்ப சந்தோஷமாக அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு இருந்தவர் மேலே உயர்த்தி காமிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். கப்பை ஜெயிச்ச ஒரு மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. மேலும் இந்த வெற்றிக்காக பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் தாவேகா அதுக்கெல்லாம் செவி கொடுக்காம அவங்களோட வேலையை அவங்க பார்ப்பாங்க இது மேலும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா எலெக்ஷன் வரையும் பல விமர்சனங்களுக்கு அவர் எதுவுமே பதில் சொல்ல, அதே போல இப்பவும் அவங்களோட செயல்பாடுல ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம். ஏன்னா எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவரோட எதிரி யாருன்றதை அறிவிச்சிட்டு வந்து அந்த எதிரியை மட்டும்தான் கடைசி வரைக்கும், அந்த எதிரிகளை மட்டும்தான் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்னாரு. இந்த குறுக்கால வந்த எந்த தம்பிகளையுமே அவரு கண்டுக்காம அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவரோட வேலை என்னவோ அதை சிறப்பாக பார்த்து இன்னைக்கு இந்த வெற்றிக்கனியை பறிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆட்சி அமைந்த பிறகு தாவேகா எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மெயினாக உங்களோட டிவிக்கு நண்பனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேலும் தாவேகாவோட இந்த வெற்றிக்கான உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. தம்பிகள் மற்றும் கொத்தடிமைகள் போடக்கூடிய அருவருப்பான கமெண்ட்ஸ் கண்டிப்பாக டிலீட் பண்ணப்படும். மேலும் பல டாபிக்ஸ் இது போல நம்ம பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.